இன்னும் தொடர்ந்து ஒரு 4 எபிசோடில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லிக்கான எபிசோடு நான் உங்களுக்கு போடுறேன். போட்டிக்கான ரவுண்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு புடவையோட துணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னவோ கண்டுபிடிச்சிருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈராவும் எப்படியாவது நம்ம அப்போவை தோக்கடிக்கணுன்னே. ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்க இருந்த புடவையை கட்டியிருந்த பொம்மை பார்த்தீங்கன்னா தட்டி விட போகையும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஈராவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம அப்போட கையை அவங்க மேலே வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக் என்ன ஃபேப்ரிக்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு சொல்ல நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. அதனால ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஈரா பார்த்து எதுக்காக நீ அப்போவை சீட்டிங் பண்ணி தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லையும் உடனே ஈரா பார்த்தீங்கன்னா நீயும் தான் சீட்டிங் பண்ணுற. காலையில் தான் நீ போட்டிருக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தால அவள் ஒருவேளை அதை வச்சே அவள் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்போது தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு சந்தேகம் தான், தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா காலையில் நீ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்ப, இப்போ காட்டுற துணியை மட்டும் கண்ணை கட்டிக்கிட்டே கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்ல நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துணியாக அவங்க காட்ட கண்டுபிடிச்சிருவாங்க. நேரம் அவங்க அண்ணியோட அண்ணன் அனுப்புகிற ரவுடி கும்பலும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த காம்படிஷனை தடுத்து நிறுத்தணுன்னுட்டு காம்படிஷனில் கலந்துக்க வந்தவங்கள வச்சே பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனே தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம அப்பு தான் பார்த்தீங்கன்னா போல்டாக நின்று அப்பாவோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினச்சி அப்படி இப்படின்ட்டு திட்டி அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. சித்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கேன், நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இங்கே ரக்ஷித்தோட அம்மா பார்த்தீங்கன்னா பையன் அப்பு நினைப்பில் இருக்குங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 5 பேப்பரில் நல்ல ஒரு டிசைன் வரைஞ்சி காட்டணும். ஆனால் எங்கள் அப்புக்கும் பார்த்தீங்கன்னா போட்டியில் செலக்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கையிலே மிதிச்சதுனால எப்படிடா வரைகிறதுன்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா டீ கொடுக்கலான்னு நினைக்கிற நேரம் டீயும் பார்த்தீங்கன்னா அவங்க வரைஞ்சி வச்ச பேப்பரில் கொட்டிடும். அப்புறம் என்ன அவ்வளோதான், அந்த 5 பேப்பரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி ஆயிரும். இதில் ஈரா வேற சொல்லியிருப்பாங்க நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலில் தான் நீங்கள் வரைஞ்சி காட்டணும்னு. அதனால் ரொம்பவே பயந்து போயிருக்கேன். நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா கையில் டீ கொட்டதுனால அவங்க வச்சிருந்த கர்ச்சீஃபை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ கையில் கட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களால் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது, இப்போவே நீங்கள் வெளியே போகணும்னு சொல்ல நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அழ ஆரம்பிச்சு. அதே நேரம் ரக்ஷித் கொடுத்துருந்த கர்ச்சீஃபில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நூலை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்ப்ராய்டிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்க ஈரம் பார்த்தீங்கன்னா இதை வாங்க முடியாது, நாங்கள் பேப்பரில் தானே பண்ண சொன்னோம், நீ என்னென்னா துணியில் பண்ணியிருக்க, அதுவும் இங்கே உள்ள மெட்டீரியல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சீட்டிங் பண்ணலைங்க, இது இங்கே உள்ள மெட்டீரியல் தான் சொல்லிட்டு ரக்ஷித்தை பார்த்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு யார் அப்படின்னு கேட்கும். நான் அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு. அந்த கர்ச்சிப்க்கு யார் நீங்கள் அப்படின்னு கேட்க இந்த கர்ச்சிப்பு நான் தான் ஓனர்னு சொன்னதும் பார்த்தீங்களா சாரே சொல்கிறாங்க இது அவங்களோட கர்ச்சிப் தான் அப்படின்னா நான் எதுவும் சீட்டிங் பண்ணல. கலந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் அப்புக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ரவுண்டுக்காக எல்லாரும் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் நல்ல ஒரு சாரீ நெஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லியும் அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச பாக்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே நம்ம அப்போட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கனையும் அப்பவும் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னது தான் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் லலித் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க ஹஸ்பண்ட் லலித்தும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கையை உடச்சும் எப்படியாவது தோற்றுருவோன்னு நினச்சேனே, ஆனால் இதுலேயும் ஜெயிச்சிட்டாலேன்னு நினச்சி எப்படி இந்த புடவை நீ அவளை விட்டுறவே கூடாதுன்னுட்டு அந்த புடவை பாக்ஸை பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி ரக்ஷித்தோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புடவையை காமிச்சு இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இப்படி யார் பண்ணுறா அப்படின்னதும் நம்ம ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா இதே புடவை டிசைனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, சரியா ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் அவங்க ரூமுக்கு போய் தும்மல் வரையும் கர்ச்சிப் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அட இது நம்ம அப்பு பண்ண டிசைன் ஆச்சு, ஒருவேளை அம்மா புடவையிலையும் அப்பு தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. அதே நேரம் பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தோண கரெக்டாக அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்புவும் நம்ம ரக்ஷித்தை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. வந்த இடத்துல சுச்சுவேஷனை எடுத்து சொல்லுவாங்க இப்படி பாக்ஸ் எரிஞ்சு போச்சு, பாக்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்க சாரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும் உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் தானே சொன்னீங்க நான் எந்த ஒரு உதவி கேட்டாலும் எனக்கு செய்வேன்னு அப்படி சொன்னதும் உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணுற ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க தம்பியும் பார்த்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து மருமகளை காட்டலான்னு நினைக்கிற நேரத்தில் அம்மாவும் தம்பி ஓடி வரதை பார்த்துட்டு அம்மா வந்தால் எப்படியாவது வலையில் கலத்தி அப்பு கலையில் போட்டுவிட்டு நீ தான் என் மருமகன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதனால் அப்போது பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சரி நீ போ, என் ஃபோன் மூலமாகவே ஆஃபீஸை அன்லாக் பண்ணுறேன், நீ பாக்ஸை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போக்கிட்ட சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்குவாங்க.